எங்கள் வீடு தனி வீடு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் கிராமம் அப்படி. அப்போது அந்த தனி வீட்டில் வந்து எவனாவது ஏதாவது எங்கள் கூட தொழில் பண்ணுறவன் கான்ட்ராக்டு, இந்த தென்னை மரம் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பான், இல்லைன்னா தக்காளி போட்டு தக்காளி கான்ட்ராக்டு. இப்போ இவெல்லாம் சைக்கிளில் வருவான். எங்களுக்கு என்னன்னாக்கா அங்கே சைக்கிள்லாம் வரணும். அப்போல்லாம் பஸ் போக்குவரத்துலாம் கிடையாது. எங்களுக்கு என்னன்னாக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாம் ஒரு 4-5 தலைகள் வந்து இப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த சைக்கிளில். ஏன்னா அவன் போட்டாமல் போயிட்டான்னு வச்சிங்களேன், உடனே எவனா குறிப்பாக நான்லாம் பாஞ்சு போய் அந்த சைக்கிள் எடுத்து எங்கேயாவது போய் பஞ்சராக்கி கொண்டு வருவேன். இல்லைன்னா இவன் வந்து எல்லாம் நம்ம சைக்கிளில் வந்தாலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காப்புல, ஏன்னா சைக்கிள் வச்சுருந்தா எவனா ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டு. எல்லாம் அங்கே ரெடியாக இருப்பாங்க. நான் வந்து சைக்கிளோடு வருவோம்ல, அவ்வளோதான். அப்போ அங்கே வந்து நம்ம இந்த மேட்ச் நடக்கும், ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும். எல்லாம் வந்து கண்டவெல்லாம் வந்து உதைப்பான். வாங்க வேண்டியதான். சரி, அப்படி உதைக்கிறானே அடுத்த தடவை வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும்ல. அடுத்த சைக்கிள் வர பார்த்துட்டே இருப்பான். அப்போ எவன் முந்துறானோ அவன் அடிச்சுட்டு போயிடுவான்.